அதான் சொல்றேன். இப்ப டெய்லி வந்தாக்கா ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்கும் பிள்ளைகளை கொண்டு வந்து வச்சுட்டு பிள்ளைகள் அதுக்கு முன்னால இருந்து சாப்பாடு இல்ல எனக்கும் கஷ்டமா இருக்குன்ற ஒவ்வொருத்தையுமே நாங்க கேட்டு கொண்டிருக்கிறதுக்கு நாங்க வாழ்றதுல பிரயோசனமே இல்லைன்ற மாதிரி போயிடுமே. இது என்ன நான் சொல்லல அது முதல் வீடியோவில் நான் ரெண்டையும் சொல்லணும்ன்றது எனக்கு அந்த விளப்பமா விளங்கல. நான் உண்மை சொன்னது உண்மைமா. சரி, உங்களோட வந்து எனக்கு வந்து சில கோபங்கள் இருக்கு. இப்ப நானும் வந்து ஒரு பொம்பளை பிள்ளை, இப்ப நீங்களும் வந்து ஒரு பொம்பளை பிள்ளை. நான் விசாரிச்ச இடத்துல முதல் 220 சொல்லி ஒரு எஸ்டிமேட் தந்துருந்தாங்க. என்னன்னா நீங்க வந்து பாத்தீங்களா இந்த இடத்துல பாத்ரூம் கட்டலாம், எந்த இடம் சரியா இருக்கு இவங்களுக்கு. ஏன்னா இப்ப அந்த வீட்டோட கட்டி இருக்கிறதோட நாங்க திருப்பி தொடர்ந்து கட்டே இல்லை, அதாவது பிரயோசனம் இல்லை. இவங்களுக்கு பாத்ரூமும் கட்டி அதோட சேர்த்து கிடங்கும் வெட்டி அதுவும் கட்டணும். இப்ப எல்லாருமே காசு அனுப்புறன்றதுக்காக நிறைய போட்டு நாங்க கட்டே இல்லாது. நான் இதுல இருந்து சேமிச்சு இன்னொரு குடும்பத்துக்கு கொடுக்கறத நான் பார்க்கணும். அப்ப அதனாலதான் உங்களால எவ்வளோ இதுக்குள்ள முடிச்சு தரையிலுமோ நீங்க அதுக்குள்ள முடிச்சுட்டாங்க. மேக்சிமம் எவ்வளவுக்குள்ள முடிச்சு தருவீங்க? இப்படி ஒரு 6-7 நாள் போகும். ஏன்னா காயம் தானே, கட்டாம ஃபுல்லாக வேலை செய்யலாது. ஒரு 6-7 நாள் போகும். இல்ல இப்ப என்னண்டா, இப்ப ஒரு சைடு இஞ்சால பாத்ரூம் கட்டிட்டு அந்த அதுக்கு ஆகிற டைம்ல இஞ்சால கிடங்கு கட்டுறது அப்படின்னு கட்டி கொள்ளலாம். அப்படிதான் செய்யறது. மாறி மாறி வேலையை குயிக்கா முடிக்கிற மாதிரி தான் செய்யறது. குறைஞ்சது ஒரு 6 நாள். 6 நாள் பண்ணலாம், அதோட 2 நாள் கூட வரலாம். நோ, 6 நாள் தான் எனக்கு டைம் இருக்கு. காயாம வேலை செய்யறாது தானே, கட்டு வேலை வந்து உங்க காயா இருக்குமா பிளப்பா இருக்கு. சரி, உங்களுக்கு நான் 6 நாள் தாரேன். ஆனா உங்களால எவ்வளவு குயிக்கா முடிச்சு தரலாமோ அவ்வளவு குயிக்கா நான் முடிச்சு தந்தீங்கன்னா ஓகே. இப்ப நார்மலா எவ்வளவு முடியும் மட்டும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? நான் விசாரிச்ச இடத்துல முதல் 220 சொல்லி ஒரு எஸ்டிமேட் தந்துருந்தாங்க. ஆனா வளமையா செய்யறவங்கள்ட்ட இப்போ ஒரு ஆக்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப அவங்கள்ட்ட அடிச்சு கேட்க அவங்களுக்கு சொன்னது ஒரு 165 அப்படி முடியும், அதுக்குள்ள நீங்க முடிச்சு எடுத்துடலாம்ன்ற மாதிரி சொன்னாங்க, அவங்க சங்கட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. அப்ப நீங்க இப்ப ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பிரைஸ் தானே. இப்ப யாழ்ப்பாணத்துல ஒரு பிரைஸா இருக்கும், இதே வவுனியாவுக்கு போனா கொஞ்சம் குறைவா எடுக்கலாம். இப்ப நீங்க வவுனியால இருந்து இங்க எடுத்துட்டு வரதுக்கு இப்ப மட்டும் எனக்கு டிராவலிங் காசு 4500 ரூபாய் வவுனியால இருந்து இது கொண்டு வர. அப்ப நீங்க சாமான்கள் ஏத்தி இறக்குற கூலிகளும் போகும். அது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விலை. நீ அதுக்கெல்லாம் பார்த்துதான் நாங்க நீ டக்குன்னு இவ்வளவுதான் போகும்னு சொல்லிட்டாங்க. இல்ல எனக்கு அவ்வளோட சொன்னீங்கன்னா தான் நான் அதுக்குள்ள தரல. நீங்க அதை தாண்டி 1 ரூபா போனீங்கன்னா நான் தரையில, அப்புறம் இவங்கள தான் நீங்க பிடிக்கணும். எவ்வளவுக்குள்ளால நீங்க எதிர்பார்க்குறீங்க? எனக்கு வந்து ஒரு 170க்குள்ள முடிச்சு தந்தீங்கன்னா சந்தோஷம். இப்ப உங்களுக்கு வந்து பாத்ரூமை கட்டி கொடுத்துட்டு போயிடலாம். அடுத்த தடவை இவங்களுக்கு திருப்பி வேற ஏதாவது செய்யத்தானே நான் வேணும். இப்ப இந்த பாத்ரூமை கட்டி கொடுத்தா அதுல இருந்து ஒண்ணுமே வர போறது இல்லை எங்களுக்கு. ஆனா இப்ப அவங்க பொம்பளை பிள்ளையில வச்சிருக்கிறாங்க, அவசிய தேவைன்றதுனாலதான் அதை மட்டும் சரி முதல்ல அதை செய்வ மட்டும் வலிக்கிட்டது. அப்ப அதைத்தான் நான் எவ்வளவோ பட்ஜெட்டுக்குள்ள செய்தாதான் மிச்சம் ஏதாவது இவங்களுக்கு செய்யலாமான்னு முயற்சி செய்யலாம். நான் வந்து அதுக்குள்ள ட்ரை பண்றேன் செய்யறதுக்கு. அப்படி கூட குறைய வந்தா நீங்க உதவி செய்ய. கூட குறைய வந்தாடானா நீங்க 2 அப்படி கொண்டு போயிட்டீங்கன்னா கஷ்டம் பண்ணாது. ஏன்னா அது அந்த அளவுக்கு பட்ஜெட் எல்லாருமே ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. பிறகு அந்த 180 175 அதுக்குள்ள முடிக்கிறேன்றவங்க எல்லாம் பிறகு என்ன பேச வலிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நாங்களே சொன்னதானே எங்கள்கிட்ட தந்திருக்கலாம் தானே. இப்ப நம்மளாவே உங்களுக்கு தெரியும் தானே, இதெல்லாம் வர்ற கேள்வி. இப்ப நாங்க எவ்வளவு பட்ஜெட்டுக்குள்ள இங்க முடிச்சு காட்டுறோமோ எனக்கு அந்த வீட்டையும் அதை மாதிரி பட்ஜெட்டுக்கு முடிக்கிறதுக்கு நான் உங்களே அவங்களோட கழிச்சு விடுவேன். அப்ப அதுக்குதான் இப்ப இது முடியும். உங்களுக்கு வேலை இல்லைன்னா உங்களுக்கு தொடர்ந்து வேலை இருக்கு எங்கள்கிட்டயே. நீங்க எங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ள தொடர்ந்து செய்து தருவீங்களா இருந்தா நாங்க அப்படியே உங்களையே வச்சிருப்போம். ஏன்னா நான் ஒவ்வொரு இடம் போனாலும் அந்தந்த ஏரியாக்குள்ள இருக்க மேசனை பிடிச்சி அப்படி கதைக்கிறத விட எனக்குன்னு ஒரு ஆளை வச்சிருந்தேன். இந்த இடத்துல இந்த வேலை இருக்கன்னா நீங்க வந்து எனக்கு இதே பட்ஜெட்டுக்குள்ள செய்தாங்கன்னு சொன்னா செய்தருவீங்க தான் நீங்க. அப்ப அதனாலதான் கேட்குறேன். சரி, ஓகே. அப்ப நீங்க தான் பொறுப்பு. இப்ப எந்த இடத்துல செய்ய போறீங்க? இது எதுல பாத்துருக்கீங்க? ஆனா அது வீட்டுல இருந்து தூரம் இல்லையா உங்களுக்கு? சரி, ஏன்னா தண்ணியா இல்ல இருக்கிற தண்ணி நிக்கும், மழை காலத்துக்கு தண்ணி நிக்கும். அப்ப பிட் கட்டுனா மழை காலத்துக்கு வந்து பிட்ல தண்ணி மேல உயர்ந்து வந்துடும். அப்ப மழை காலத்துக்கு எல்லாம் ரிட்டர்ன் வரும் வெளியில. இந்த கொமட் வந்து இந்த சிங்க்ல வந்து தண்ணி வெளியில போகாது, மேல தள்ளிக்கிட்டு தான் தள்ளிட்டு. அதனால கொஞ்சம் குட்டியான இடத்துல பார்த்து கட்டுனா இந்த தண்ணி மழை காலத்துக்கு தண்ணி நின்றாலும் இது கொஞ்சம் இறக்கமா இருக்கும். என்னடா இதுல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க ஒருக்கா. நீங்க
உங்களுக்கு ஃபிக்ஸ்டான அமௌண்ட்னா என்னால் முடிஞ்ச அளவு 1.70 சரியா 1.70க்குள்ள நீங்கள் முடிச்சு தரணும் 1.70 தாண்டக்கூடாது அதை நான் சொல்லிட்டேன் இதுலயே சரி இப்போ இதை என்னங்க ஒரு லட்சம் என்னங்க இல்லை நானுவா ஓகே எப்படிங்க அக்கா அப்படி 5 10 15 20 25 30 35 40 45 50 நாங்கள் எல்லாம் 50 55 60 65 70 75 80 85 90 95 உண்டு சரியா இல்லை 50 இல்லை 50 1 லட்சம் 10,000 ரூபா 1,10,000 ரூபா உங்களுக்கு அட்வான்ஸாக தந்துருக்கு நீங்கள் நாளைக்கே வேலையை தொடங்க எப்போ வேலையை தொடங்குறீங்க சரி நீங்கள் நாளைக்கே வேலையை தொடங்குங்க நாளாண்டைக்கு மிச்ச காசை நான் கொண்டு வந்து தரேன் உங்களுக்கு சரியா முதல் கட்டமாக இதை வச்சுக்கோ நீங்கள் வேலையை தொடங்க அடுத்தடுத்து இல்லாட்டிக்கு வேலையை முடிச்சு தந்தீங்கன்னா நான் கையில் மிச்ச காசு உங்களுக்கு தந்தாலும் உங்களுக்கு ஓகேண்டா சரி எப்படியாண்டு சரி சொல்லுங்கள் எப்படி இருக்கிறீங்க வேலை சுகமா இருக்கு சாப்பிட்டீங்களா ஓ நல்லா சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டீங்க அந்த தந்துட்டு போன காசுல பில்லுங்க ஆண்டவரே பில்லும் வேணுமா பில் வேணும் தானே எனக்கு வாங்கி கொடுத்தேன் நான் 900 ரூபா மரக்கறிகள் போயிட்டு உள்ள வாங்கிட்டு வந்தேன் நான் மற்றது கோழி வாங்கிட்டு வச்சிருந்தாங்க இன்றைக்கு என்னடா ஹாஸ்பிட்டலில் எனக்கு பிளட் எடுத்தபடியாக சொல்லி விட்டது 98% இருக்கிறபடியா உடம்பு வச்சுட்டுதாம்மா உங்களுக்கு வருத்தம் கூடிட்டு அதால சுரக்காய் சாப்பிடுங்க நீத்துக்காய் சாப்பிடுங்க வாழைப்பழங்கள் சாப்பிடுங்கதால சுரக்காய் வாங்கினந்து நெத்தளி போட்டு கறி வச்சு சாப்பிட்றீங்க பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு கொடுத்து சாப்பாடு கொடுத்து சரி உங்களோட எனக்கு சில கோபங்கள் இருக்கு இப்போ நானும் ஒரு பொம்பளை பிள்ளை இப்போ நீங்களும் ஒரு பொம்பளை பிள்ளை இப்போ நாங்கள் இந்த வீடியோ எடுத்து போடுறது சின்ன பிள்ளைகள் இப்போ உண்மையாக என்ன பொறுத்தளவில் நான் ஒரு வீடியோ செய்யக்க சின்ன பிள்ளைகள காட்டக்கூடாதுன்றது யோசிச்சு வச்சுருப்பேன் ஆனால் சில வேளை அந்த பிள்ளைகள் சில விஷயங்கள் சொல்லிக்க அவங்களோட முகத்தை பார்க்க தான் அது உண்மையாக இல்லையான்றது எல்லாராலையும் கண்டுபிடிக்கல இல்லாட்டி நாங்கள் சொல்லி கொடுத்து கதைக்கிறாங்க அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது அப்போ அதனால தான் நிறைய விஷயத்த யோசிச்சு போட்டு முகத்தை காட்டுறது இப்போ ஒரு இடத்துல போயிட்டாக்கா எனக்கு உதவி தேவை என்று சொல்லி ஒரு ஆள்கிட்ட கேட்டால் அது ஓகே என்ற சூழ்நிலை அப்படி அதனால நான் உதவி கேட்குறேன் கேட்டுட்டு இந்த இடத்துல இருந்து நான் அப்படியாவது முயற்சி செய்து மேலே வந்துட்டேன்னுண்டா அது செய்தவங்களுக்கும் சந்தோஷம் உதவிக்கு போயினுண்டா உங்களுக்கும் சந்தோஷம் சரி ஒரு ஆள்கிட்ட போனீங்க இயலாது அடுத்த ஆள்கிட்ட உதவிக்கு போய் இருக்கிறீங்க அவராலையும் மேலாது நீங்க இந்த 2 பேர்ட்ட உதவிக்கு போனதோடையே நான் உங்களை விட்டுட்டு போயிருக்கணும் இப்பயும் இந்த இடத்துல இவ்வளவும் செய்ததுக்கு காரணம் நீங்கள் இல்லை உங்களோட 3 பிள்ளைகளும் அதில் அந்த 2 பொம்பளை பிள்ளைகளும் தான் காரணம் ஏண்டா ஒரு ஆக்கள் உதவி செய்தவங்களை நான் திருப்பி உதவி செய்ய போறேன் ஏண்டா ஒருத்தர் உதவி செய்துட்டு விட்டுட்டு வந்தவங்களுக்கு திருப்பி போய் என்ன உதவி செய்தாலும் பிரயோசனம் இல்லை அப்போ அதனால நான் செய்யல அப்படியே விட்டுருவேன் இருந்தாலும் உங்கள்ட்ட நான் திருப்பி இவ்வளத்தையும் தாண்டி நிற்கிறேன்டா இதுக்கு பிறகு நீங்க இன்னொரு இடத்துல அங்கேயுமே வரக்கூடாது இதுதான் உங்களுக்கு கடைசி சந்தர்ப்பமா போக மாட்டேனாக்கா ஏன்னு சொன்னா நான் 2-3 இடத்துலயும் ஜிஎஸ் டைம் போய் கதைச்சு நான் இந்த கிட்னி கோப்பிலேருந்து முழு ஆதாரமும் கச்சேரியிலேருந்து முழு இடத்துலையும் கிடக்குது நான் மெயினாக கேட்டேன்னா எனக்கு உண்மைக்குமே யூடிபி மூலம் ஒரு வாழ்வாதாரம் கிடைச்சது இல்லையான்னு நான் சொல்லலை அது முதல் வீடியோவில் நான் ட்ரெண்டைன்னு சொல்லணுமென்றது எனக்கு அந்த விளப்பமாக விளங்கலைண்டா உண்மை சொன்னது உண்மை மாடு நிற்கிது ஆடு நிற்கிது யூடியூப்பில் எனக்கு இப்படி கிடைச்சேன்னு சொன்னது உண்மை ஆனால் எனக்கு இது சொல்லணுமென்றதை நான் அதை சிந்திக்கவும் இல்லை அதை விட நான் போய் ஜிஎஸ்ட்டை கேட்டேன் நான் எனக்கு ஒரு டாய்லெட் வேணும் டாய்லெட் இல்லை என்ற சிச்சுவேஷன் நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கேன் எம்பிக்கு கூட அனுப்பியிருக்கிறேன் இந்த தண்ணி பாயுது கால் மட்டமாக தண்ணி பாயுது எனக்கு வருத்தம்னு சொல்லி எல்லாம் போய் கழிச்சிருக்கேன் அப்போ செய்து தாரேன்னு செய்ய தெரியல கிணத்தையும் செய்து தாங்கன்னு சொல்லி கேட்டு களைச்சி போட்டேன் ஏழா கிடத்துக்கு என் பிள்ளை எல்லாமே தண்ணியே அள்ளி கொண்டு வரீங்க ஏழாவும் நான் என் உடம்பை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு ஒரே கதிரையில் இருந்தபடி தான் விடிய போய்க்க புள்ள வீட்டு வேலை முழுக்க செய்துட்டு போகும் அவள்லாம் முழு வேலையும் செய்வாள் சமைச்சு சாப்பாடு கொடுக்குற மட்டும்தான் இந்த வேலையா இருக்குது சரி இப்ப நீங்க அப்ப தோட்டம் செய்யறது இல்ல இதுல இருந்து பயன் எடுக்கிறேன்னா அதை யார் செய்யறது இப்ப ஒரு முதல் கட்டம் நான் ஆக்களை வச்சு செய்துட்டேன்னு சொன்னா தோட்டத்துக்கு ஆக்களை உழுது ஆக்களை பிடிச்சி பாத்தி கட்டி கவுப்பி எல்லாம் போட்டுட்டேன்னு சொன்னா தண்ணி கட்டுற மட்டும்தான் வேலை அது நானும் பிள்ளையும் சேர்ந்து செய்தோம் ஏன்னா என் மூத்தது நல்லா எல்லாமே அறிஞ்சது எல்லாமே தெரிஞ்சது என்ற பிள்ளை அது செய்து கொள்ளும் நானும் கொஞ்சம் கூட மாடன்னுண்டா செய்வாள் அப்போ அதால் முதல் கட்டம் செய்துட்டேன்னு சொன்னால் அவன் தண்ணி கட்டுறது இப்போ பிடுங்குற மட்டும்தான் வேலை அது ஒண்டை விட்டு ஒரு நாளைக்கு பிடுங்கி கொள்ளலாம் கவுப்பியண்டா ஒண்டை விட்டு ஒரு நாளைக்கும் கச்சானண்டா மாத கடைசியிலும் பிடுங்கி கொள்ளலாம் அது பிரச்சனை இல்லை அது நான் செய்து கொள்ளுவேன்
இந்த நேற்றெல்லாம் ஏலாதோடையும் பிள்ளைகள் ஸ்கூல் போயிட்டுனா தண்ணி இறைச்சினான். இந்த கண்டுகளுக்கெல்லாம் தென்னம்பிள்ளையெல்லாம் பாடி கொண்டு போகணும், கண்டுகளுக்கெல்லாம் தண்ணி இறைச்சினான். அந்த சின்ன சின்ன வேலைகள் செய்வேன், பெருத்த வேலைகள் செய்து கொள்ள மாட்டேன். சரியாக்கா, இப்போ அதான் சொல்கிறேன். இப்போ டெய்லி வந்தாக்கா ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்கும் பிள்ளைகளை கொண்டு வந்து வச்சுட்டு பிள்ளைகள் அதுக்கு முன்னால் இருந்து சாப்பாடு இல்லை எனக்கும் கஷ்டமாக இருக்குன்ற ஒவ்வொருத்தட்டையுமே நாங்கள் கேட்டு கொண்டிருக்கிறதுக்கு நாங்கள் வாழ்றதுல பிரியோசனமே இல்லைன்ற மாதிரி போயிடுமேண்ணே. எங்கேயாவது ஒரு இடத்துல உதவி எடுத்துட்டா முன்னேறி காட்டினோம்டா எவ்வளோ எல்லாம் சொல்லுவாங்க. நான் ஒரு உதவிக்கு பிறகு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னு சந்தோஷப்படுவாங்க. படிக்காம இருந்த பிள்ளையே இந்த இடத்துக்கு போன வருஷம் எல்லாம் என்ற பிள்ளை 5ஆம் பிள்ளை 4ஆம் பிள்ளை 3ஆம் பிள்ளைக்கு வர பிள்ளை படிக்க வந்த பின்தங்கி போயிட்டாள். இந்த மாட்டில் வர வருமானத்தை வச்சுட்டான் பிள்ளை கிளாஸுக்கு போய் இந்த வருஷம் 3ஆம் பிள்ளை. எனக்கே பெருமையா இருக்கு, இந்த பிள்ளை 3ஆம் பிள்ளை ஒன்று எனக்கே பெருமையா இருக்கு. அந்த அந்த இந்த பால் காசுகள் எடுத்து தான் அந்த டியூஷன் பிள்ளை ஃபீஸுகள் எல்லாம் கட்டி கொண்டு வர. அதுல எனக்கு கிட்னி காசு வரதை எடுத்து கரண்ட் பில்லு கட்டணும், சாப்பாட்டுக்கு தேடணும். அப்போ இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறபடியா எனக்கு டொய்லெட்டு கட்ட இயலாது, கிணறு கட்ட இயலாது, அதில் முன்னேற இயலாது தானே அக்கா. இப்போ கிணறு கட்டுறதையும் அக்கா உடனே கிணத்துக்கு வந்து 1 லட்சத்தை தூக்கி கிணத்துக்கு போட்டுட்டோம்டா இப்போ இதுக்கு பயிர் போடுறதுக்கு உழுகுறதுக்கோ முதலுக்கோ என்ன செய்வீங்க? அதுக்கு யார் உதவி செய்வாங்க? அதுக்கு நீங்கள் திருப்பி இன்னொரு யூடியூப்புக்கு போய் கிணிப்பீங்களா? அதுக்கு நான் ஏதோ ஒரு உழவுக்கு எல்லாம் 7000 ரூபாய். சரி, அதாங்க கேக்குறேன். அதுக்கு ஏன்டா ஒரு போவீங்க? மாச 7000 காசு ரூபாண்டாலும் எடுத்து கிணறு எனக்கு துப்புரவாக்கி தந்தா நான் ஒரு மாச காசு எடுத்து 1 போட்டுருவேன். லட்சம் கொண்டேக்கா அதுக்குள்ள சும்மா கொட்டை இல்லாததானே. இப்போ அது உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும், இல்லைன்னு சொல்லல. ஏன்னா பெரிய அமௌண்ட்டை தூக்கி 1 லட்சத்தை அதுக்குள்ள போட்டுட்டு அதை துப்புராக்கி தரத்துக்கு சத்தியமா நானும் முயற்சி செய்யலை. ஏன்டா இப்போ உங்களோட நிலைமையை பொறுத்தளவுல உங்களுக்கு பாத்ரூம் முக்கியமா தேவை. அதனால நான் அதுக்கு முயற்சி செய்தேன்னா நான் அதுக்கு நிறைய கதைச்சேன், நான் இல்லைன்னு சொல்லல. இப்பயும் உங்களோட காணி வந்து பெரிய காணி. இப்போ நீங்க சுத்தி வரை இவ்வளவு நாளைக்கு வேலி அடைச்சிருக்கலாம், இன்னும் வேலி அடைக்கல. அடைச்சிட்டேன். அடைச்சிட்டீங்களா? அப்ப வேலி அடைச்சி போட்டாக்கா முதல் அந்த இப்போ ஒரு சைட்டா பிடிச்சிப்ப அவ்வளவு தூரத்துல இருந்து மாடு வருதுண்டா. இப்ப இதை மட்டும் இருக்கிற தடிகளை வெட்டி போட்டு ஒரு வேலி அடைச்சி போட்டு தென்னங்கண்டுகளை வைங்க. அது இப்ப இல்லாட்டியும் ஒரு பின்காலத்துல உங்களுக்கு பிள்ளைகளுக்காக ஒரு பெரிய பிரயோசனமா இருக்குமேண்ணே. அப்ப அதான் சொல்றேன், அப்படி நீங்களா கொஞ்சம் கொஞ்சம் இந்த காணிக்குள்ள முயற்சி செய்தீங்கண்டா மட்டும்தான் இனி முன்னேறலாம். இல்ல, நான் இதோட எழும்பிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்ன நான் இப்ப நேற்றும் நினைச்சு போட்டு கேட்டேன், நான் வந்து ஒரு உழுது தாங்க ஒரு வயல் நினைச்சு போட்டு கேட்டேன். நீங்க நினைச்சு போட்டு சொல்லுங்க வந்து உழுவதெல்லாம்ட்டு. இப்போ இன்றைக்கு பின்னேரம் சொன்னேன், நான் தீபாக்கா வராட்டிக்கு இன்றைக்கு நினைப்பேன் நினைச்சு போட்டிருக்கா உழுவோம் ஒரு வயலை உழுது போட்டு சும்மா 4 பைத்திய 4 கச்சான வைப்போம்மாண்டா ஓமன்ட்டு சொன்னது என்ற பிள்ளை. அப்படித்தானே. ஏன்னா இப்ப நாங்கள் தான் இனி முயற்சி செய்யணும். எல்லார்டையும் ஒவ்வொரு முறையும் நாங்க கேட்டுக்கொண்டே இருக்கல, அதுங்களுக்கு இது வேணும் இது வேணும் இது தாங்கன்னு. இப்ப நிறைய பேர் வீடே இல்லாம ஒரு கொட்டிலுக்குள்ள இருப்பாங்க. ஆனா எங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஒரு அளவு தங்குறதுக்கு ஒரு வீடு இருக்கு, குடிக்கிறதுக்கோ இல்ல அந்த தண்ணியை பாவிக்கிறதுக்கோ ஒரு நல்ல கிணறு இருக்கு, அதுல ஒரு தண்ணி இருக்கு. அப்ப அந்த தண்ணியை வச்சு பயன்படுத்தி கொண்டு கொஞ்ச நாளைக்கு நாங்க முதல் பயிர் செய்யறதுக்கு நீங்க வலிக்கிடுங்க. அதுக்கு பிறகுக்கா இதுல இருந்து ஒரு லாபம் விதைக்க நீங்களா 1 லட்சத்தையும் கொடுத்து ஒருக்கா கிண்டோணுமெண்ட் இல்லை, ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு பிறகு செய்யலாம். அதான் நான் யோசிச்சு வச்சிருக்கிறது. ஏன்னா இப்ப நானும் வந்து நிறைய விஷயம் யோசிச்சுட்டு செய்யணும். இப்போ உங்களுக்கே வந்து பாத்ரூமுக்கு சரி நார்மலா பாத்ரூமுக்கு ஒரு 2 லட்சம், கிணத்துக்கு வந்து 1 லட்சம் 3 லட்சம், அடுத்ததையும் தாண்டி பயிர் போடுறதுக்கு ஒரு 50,000 ரூபாண்டா 3,50,000 ரூபா உங்களுக்கே கொடுக்கணும். இதுல நான் 1 லட்சத்தை மிச்சப்படுத்தினா எவ்வளவோ பேர் எவ்வளவோ தேவைகளுக்காக மாறி மாறி அடிச்சு கொண்டே இருப்பாங்க. அப்ப அடிக்கிறவங்களுக்கு நான் வந்து இல்லைன்னு சொல்லிக்கொண்டே இருக்கல, அது அவங்களையும் போய் பார்க்கணும். தருவாங்க, இருக்கிறத நானும் கொஞ்சம் கொஞ்சம் சேமிச்சு கொடுத்தா தர்றவங்களுக்கும் ஒரு சும்மா குறைஞ்ச மாதிரி இருக்குன்றத நான் யோசிக்கிறது. அப்ப அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன், கிணத்து வேலையை நாங்க கொஞ்ச நாளைக்கு பிறகு செய்வோம். ஆனா திருப்பியும் கட்டன் ரேட்டா ஒரு விஷயம் சொல்லிட்டேன், இதுதான் கடைசி யூடியூப் உங்களுக்கு. இல்ல நான் இனி போக மாட்டேன். எனக்கு ஹெல்ப் கிடைச்சது தான் இல்லையா, ஹெல்ப் கிடைச்சது. அது வந்து ஒரு படியை நீ எழுப்பி விட்டவே இந்த சாப்பாட்டுக்கு இந்த கஷ்டங்கள் இல்லாம கரண்ட் பில் எல்லாம் 3 தரம் பட்டிட்டு போயிடுது. இந்த கரண்ட் பில்லுகள் எல்லாம் கட்டுறதுக்கு தான் அந்த எழுப்பி விட்டவே. வேற எந்த ஒரு ஹெல்ப்பும் எனக்கு கிடைச்சான்னு நான் சொல்லல. இதுதான் எனக்கு கிடைச்ச கேள்வி. சரி, அதான் இவ்வளவு நாள் கிடைச்சிச்சு. உங்களோட நிலைமை அப்படி உங்களுக்கு தேவைன்றது எனக்கு விளங்குது. இருந்தாலும் ஒரே ஒவ்வொரு இடத்துக்கா வந்து 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 கொண்டிருக்க எங்களுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அப்ப அதனால இப்ப தாரதை வச்சுக்கொண்டு இதோட நீங்க முன்னுக்க வந்துடணும்ன்றதுதான் என்னோட ஆசை. தான் கடைசியா இருக்கணும் எல்லாமே. மற்றது வேற விஷயம், தங்காக்கள் அன்றைக்கு நாங்க வீடியோ எடுத்து கொண்டிருக்கேன். சரி வாங்க உள்ள போய் கதை போகல. சின்னவங்க வந்து அன்றைக்கு வீடியோ எடுத்து கொண்டிருக்கேக்க நிலத்துல இருந்து படிச்சவங்க. அப்ப அது பார்க்க ஒரு மாதிரியா இருந்துச்சு. அப்ப அதனால உங்களுக்கு மெசேஜும் கதிரையும் இருக்கு. பிள்ளைகளை படிப்பீங்க நல்லா, ஏன்னா அவங்க படிக்கிறது தான் முக்கியம்.
வாங்க நீங்கள் மட்டும். சரி சொல்லுங்க. அன்றைக்கு நான் வரைக்கும் நீங்கள் கீழே இருந்து படிச்சு கொண்டு இருந்தீங்க. அம்மாட்ட மேசை வாங்கி கேட்டிருக்கிறீங்களா? கேட்டுக்கிறேன். அம்மா காசு இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். காசு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்களா? இன்றைக்கி ஸ்கூல் போனீங்களா? ம் சரி ஓகே. உங்களுக்கு மேசையும் இருக்குது, கதிரையும் இருக்குது. உங்களுக்கு இது வாங்கி தந்தது வந்து நீங்கள் நல்லா படிக்கணும்ண்டு. இப்போ அம்மா வந்து இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அம்மாவோட நிலைமையை மாற்றுறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும். உங்களால் மட்டும்தான் முடியும். என்னென்னு மாற்ற போகிறீங்க? நல்லா படிச்சு நல்லா படித்து நல்ல ஒரு இடத்துக்கு வரணும். அப்போ அதனால முதல் கட்டமாக இந்த உதவி உங்களுக்கு. இதை வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த மேசையும் இந்த கதிரையையும் பார்க்க நான் படிக்கணும்ன்றதுக்காக வாங்கி தந்திருக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு வாங்கி தந்தவங்கள முகமே தெரியாது. அப்போ முகம் தெரியாத ஒருத்தர் உங்களை மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு உதவி செய்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் எப்படி நன்றி கடனாக இருக்க போகிறோம்டா படித்து காட்ட போகிறோம் நல்ல இடத்துல. சரியா? சரி, இப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எனக்கு படிக்கிறதுக்கு இந்த மேசையும் கதிரையும் வாங்கி தந்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி ஓகே. நல்லபடியாக படிப்பீங்களா? சரி ஓகே. நீங்கள் போகணும்ல. இதுக்கு ஜன்னலும் இல்லையா? ஜன்னல் இருக்குது எல்லாம் பூட்டையில் அப்படி எல்லாம் வச்சிருக்கிறீங்க? இல்லை இல்லை, இப்படி கம்பியோட இந்த அளவு தான். இந்த கதவுகளொன்னும் பூட்டு இல்லை. பரவாயில்ல. இல்லை, இது கொஞ்சம் கூடவாகவே வெயிட்டாக இருக்குது. நான் மிச்சதில் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். மகள் ஒரு ஆளையும் வேறு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ கூப்பிடும். அம்மா இதை வாங்குங்க இந்த அக்காட்ட. வெயிட்டாக இருக்கா? அப்போ இதை யார் தூக்குறாரு? கொண்டு வச்சு தோடி வாங்க. அம்மா பொறுங்கக்கா வரட்டும். ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா. பசிக்குது வேறு, என்ன சாப்பிடல. ஆண்டவரே, அப்படிதான் ஒரு இடத்துக்கு வலிக்கிட்ட சாப்பிடல. இப்போதான் பசி வந்திருக்கு. டைம் என்ன தெரியுமா? 5 மணி ஆச்சு. அச்சோ, தூக்குவீங்களா? விடுங்க. இல்லை இல்லை, நான் இங்க விடுங்க, நான் சொல்றேன். இல்லை விடுங்க சொல்றேன். தம்பிக்கு நான் வாங்கிட்டு வர மறந்துட்டேன். என்ன செய்வான்? இது குட்டியா? வாங்கி போட்டு தேங்க சொல்லுங்க. அப்படியா? பிடிச்சிருக்காண்டு பார்க்கல திறந்து. நல்ல பேக்கா? பேக் வாங்கிட்டீங்களா? புதுசு இல்லையே? சரி, மாதுங்க பேக்கை கொண்டு ஓடுங்க. இப்பயே வச்சு அடுக்குங்க. தம்பி குத்த வைக்கல. புது பேக்கில் அடிக்கிட்டு வாங்க. நான் அதோட அம்மாவோட காய்ச்சி கொண்டிருக்கிறேன். வடி பார்த்துட்டு நல்லா இருக்காண்டுலாம். மற்றதாக்கா வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் இருக்குது. பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்காம அனுப்பாதீங்க. விடிய ஏதாவது ஒன்றாவது அவங்களுக்கு பிஸ்கெட்டாவது கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்புங்க. நெத்தலி, மேகி, பிஸ்கெட், தேயிலை, சீனி, பருப்பெல்லாம் 4 கிலோ இருக்குது. வச்சு பாவிப்பீங்க தானே? சீனியும் 4 கிலோ. அப்படி கவுப்பி, அங்கர் 2 பெட்டி, மற்றது திரிபோசா பேக்கெட் 2 இருக்குது. உள்ளோண்டு இருக்குது. வேறு என்ன மிச்சம்? இதுக்குள்ளே மரக்கறி இருக்குது. இது ஒரு எடுத்து வெளியில் வச்சிருங்க. ஏன்னா அவிஞ்சிடும். ஓகே. வெளியில் வைக்க வேற மகள் எடுத்து வைங்க அம்மா. ஓம்மா, இதெல்லாம் எடுத்து வச்சிருங்க. எல்லா மரக்கறியும் இருக்குது. கிழங்கு எல்லாமே இருக்குது. என்னடா இப்போதைக்கு நீங்கள் கடையில் போய் எதையுமே வாங்காதீங்க. எல்லாத்தையுமே வீட்டை இருக்கிறத வச்சு எவ்வளோ சேமிக்க முடியுமோ அவ்வளோ மிச்சப்படுத்தி சேமிக்கலாம். அதனால் உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி தந்துருக்கு. அன்றைக்கு உங்களோட கையில் எவ்வளோ தந்துட்டு போனா? 10,000 ரூபா தந்துட்டு போனா. சரி, இப்போ இதெல்லாம் யார் செய்ததுன்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளுவோம். இப்போ உங்களுக்காக வந்தாக்கா ரகுநாதன் கலாமதி ஃபேமிலி, அவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க. அவங்க வந்து 50,000 ரூபாவும், சாருசன் வந்து அவருடைய 24வது பர்த்டேக்காக, அதாவது 14ஆம் தேதி 7ஆம் மாதம் முதல் உங்களை சந்திக்க உங்களோட கையில் ஒரு 10,000 ரூபா காசு தந்துட்டு போனோம். தம்பிൻ്റെ பர்த்டேக்காக தான். அவர் வந்து எங்களுக்காக 51,400 ரூபா காசு அனுப்பி வச்சிருந்தவர். அதில் உங்களுக்கு 10,000 ரூபாவை நான் தந்துட்டேன். மிச்சம் 41,400 ரூபா இந்த கையில் இருக்கு. பாத்ரூம் காசு நான் கொடுத்ததை இந்த கணக்கில் சேர்க்கையில், ஏன்னா அது பாத்ரூம் கட்டி முடி கேட்க அது யார் தந்தது என்ன மைண்டோட அதை நாங்கள் கடைசியாக பார்ப்போம். மற்றது அமெரிக்காவில் இருந்து அண்ணா 30,205 ரூபாவும்,
அவங்களோட தங்கச்சி வந்து கனடாலேருந்து 35,674 ரூபா. இவங்க வந்து வாட்ஸ்அப் கடைசி நம்பரோ பேரோ எதுவுமே குறிப்பிட வேணாம், அண்ணா தங்கச்சின்றே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உங்களுக்காக நான் மொத்தமாக சேர்த்தது, அதாவது 41,400 ரூபா உங்களுக்கு கணக்கு தெரியும். அந்த 10,000 ரூபா தந்ததுக்கு பிறகு மிச்சம் சரியா. அப்போ மொத்தமாக சேர்த்தது வந்து 1,57,279 ரூபா. இப்போ இன்றைக்கு வந்து மேசை கதிரை அதே நேரத்தில் ட்ராவலிங் எல்லாமே சேர்த்து மேசைக்கும் கதிரைக்கும் 48,300 ரூபா. நான் பிரிச்சே சொல்லிடுறேனே. மற்றது வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கியிருந்தேன், எல்லாமே வாங்கியிருக்கேன். மரக்கறி அது இதுன்னு ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாமே சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். 43,400. மற்றது ட்ராவலிங்குக்கு, அதாவது வவுனியாவிலேருந்து தான் உங்களுக்கு மேசை ஏற்றி கொண்டு வந்தோம். அப்போ அவங்க வந்து 5,000 ரூபா கேட்டிருந்தாங்க, நாங்கள் கதைச்சி 4,500 கொடுத்துருந்தோம். மற்றது பேக்குக்கு 7,200 2 பெரியாக்கள்லையும் ஒரு சின்னாக்கள்லையும் நல்ல பேக் உண்டு. ஏன்னா அது குயிக்காக பழுதாக போயிடக்கூடாது. இப்போ லோக்கல் பேக்கை வாங்கி தந்தால் 1 மாதத்தில் கீழால் கிழிஞ்சிடும். என் பிள்ளைல கொப்பிகள் பாரு, அதனால் நல்ல பேக்காக வாங்கி தந்திருக்கேன். அப்போ டோட்டலாக வந்து உங்களுக்காக செலவழித்தது வந்து 1,03,400 ரூபா செலவழிச்சிருக்கிறேன். இப்போ மிச்சம் வந்து 53,879 ரூபா காசு இப்போ என் கையில் இருக்குது. இப்போ நான் என்ன கேட்க வரண்டாக்கா, பாத்ரூமை கட்டலாம், அது உங்களோட தேவைக்கு நீங்கள் பயன்படுத்துவீங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் இனி உங்களுக்கு வருமானத்துக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? தோட்டம் தான் செய்யறதுக்கு இருக்கிறேன், கவுப்பி போடுறதுக்கு இருக்கிறேன். நாட்களை வச்சுட்டாலும் கவுப்பி போட்டுட்டு தண்ணி இறைக்கிற மட்டும் தானே வேலை. அது மருந்து அடிக்கிறேன், தண்ணி இறைக்கிறது தான் வேலை. மருந்துக்கு ஒரு ஆக்களை பிடிச்சி அடித்தா சரி, தண்ணி இறைக்கிறது நாங்களும் இறைச்சிக்கொள்ளுவோம். பின்னங்கால பிடுங்குறது மட்டும்தான். அது நாங்களும் உண்டை விட்டு ஒரு நாளைக்கு பிடுங்குறது நானும் மகளுமா சேர்ந்து பிடுங்கி. இப்போ கவுப்பி போட்டிங்கன்னா எத்தனை நாளில் அதுலேருந்து வருமானம் வர வலிக்கிடும்? 1 மாதத்துலேருந்து வருமானம் வரும். 1 மாதத்துலேருந்து எடுத்துடலாம். அப்போ 1 மாதம் இப்போ உங்களுக்கு நாங்கள் வீட்டுக்கு வாங்கி தந்த பொருள் எல்லாம் காணும் கூட எனக்கு 2.5 மாதத்துக்கு இது காணும். அப்போ இப்போ உங்களுக்கு வந்து மாதம் ஒரு பக்கத்தால் வந்து ஒரு தொகை வந்து கொண்டிருக்கு. அதாவது என்ன அவ்வளோ பெருசாண்டு இல்லை, பிள்ளைகளோட படிப்பு செலவை நீங்கள் அதுக்குள்ளே பார்த்துருவீங்க. அப்போ அதனால அந்த பக்கம் யோசிக்க தேவையில்லை. இப்பயும் சொல்கிறேன், கிணறை வந்து உடனே இறக்கணும் மட்டும் யோசிக்காதீங்க, அது இருக்கட்டும், நாங்கள் யோசிச்சு கொஞ்சம் செய்வோம். ஏன்னா இப்போ அதுக்குள்ளே 1 லட்சத்தை கொண்டே போட்டால் இதுக்குள்ளே நீங்கள் திருப்பி கடனாக போகிறீங்க. திருப்பி கடனை செய்து திருப்பியும் நான் கஷ்டத்துல தான் விழ போகிறீங்க. அப்போ இதை பார்க்க தோட்டம் ஒன்று செய்து அதில் இருந்து ஒரு இருக்கிற தண்ணியை வச்சுக்கொண்டு நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கொஞ்சமாக செய்துட்டு போய் அதுக்கு பிறகு வருமானம் எடுக்க ஒரேடியாக 1 லட்சம் கொடுத்து தோண்டாமல் நாள் கூலிக்கு தான் கொடுத்து அப்படியுமே தோண்டணும். ஏன்னா பெக்கோவை போட்டு இனி தோண்ட இல்லாத அதுக்குள்ள. அப்போ ஒரு 5 நாளைக்கு தோன்றது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி எடுக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம், லாபத்துக்கு பிறகு பார்த்துட்டு. பிறகு நான் வந்து உங்களுக்கு பாத்ரூமையும் கட்டி தந்துட்டு கிணறையும் கிண்டி தந்துட்டு போனதுக்கப்புறம் உங்களுக்கு வருமானம் இல்லை, திருப்பியும் கடனில் தான் இருப்பீங்க, திருப்பியும் பிள்ளைகளால தான் போகிறாங்க. எங்களுக்கு அது வேணாம். அப்போ அந்த கிணறு வேலை அப்படியே நிற்கட்டேன், முதல்ல இந்த வேலையை பார்ப்பேன். இப்போ உங்களுக்கு இவ்வளோ பேர் உதவி செய்திருக்கிறாங்க, இதுதான் கடைசி யூடியூப்பாகவும் இருக்கணும்ன்றதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். இனி நோட்டீஸ்ல எல்லாம் எழுதி வாங்கிடுவேன் சரியா. இனி அடுத்த யூடியூப்ல வந்தா பணம் முழுக்க தரப்படும். தீபாக்கா ஏன்னு சொன்னா, நான் இந்த முடிவுக்கு வந்ததுக்கு காரணம் எனக்கு கட்டாயம் ஒரு பாத்ரூம். இன்றைக்கோ நாளைக்கோ தெரியாது, என் புள்ள 12 வயசு. இப்போ நாளைக்கு புள்ள பெரிய பிள்ளை ஆகிட்டேன்டா பாத்ரூம் இல்லை, புள்ள காட்டுக்கும் போகிற நிலைமை வந்துடும். அதால தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஏன்னா என்னால் முளைச்சி சாப்பிடையில அந்த வருமானத்தை வச்சு எனக்கு சாப்பிடையே இல்லை. சாப்பிட்டாலும் புள்ள நாளைக்கு பெரிய பிள்ளை ஆகிட்டா புள்ள காட்டுக்கு போக தச்சமன் இந்த சிச்சுவேஷனுக்கு எது நடந்தாலும் எனக்கு தெரியும். நான் ஓடி போகிற அளவுக்கு இல்லை, எனக்கு ஏழை இதுலேருந்து இதில் நடந்து வரவே இந்த மாதிரி கலைக்குது, அதில் ஏழாது. அதுதான் நான் அந்த சிச்சுவேஷனுக்கு வந்தேன். எனக்கு ஒரு கட்டாயம் ஒரு பாத்ரூம் கேட்டது எங்கள்கிட்ட கிடைச்சிட்டு தானே உங்களுக்கு, அது சந்தோஷம் தானே, பெரிய சந்தோஷம். அதை செய்தவங்க வேற ஒரு ஆக்கள், அதை வந்து பாத்ரூம் கட்டி முடிச்சோன்னா நாங்கள் பார்ப்போம் இந்த இடத்துல. இப்போ இன்றைக்கு உங்களுக்காக இவ்வளோ உதவி செய்வாங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் பழையபடி உயர்ந்து வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. நான் இருந்தது இது போடி போக்காத்தான், இப்படிதான் நினைச்சு நான் என் மனசில் இந்த 10,000 ரூபா தான் என்ன கிடைக்கிற உதவி, போடி போக்காத்தான் போடுறேன். அது வந்தா வருது போனா போகுது, கிடைக்கிறது கிடைக்கட்டும். 7 அளவு GS தான் போய் தண்டுவோம், 7 GS தண்டுவோம். இல்லைன்னு சொன்னா டிஎஸ் ஆபீஸ்ல போய் இருப்போம். ஏன்னா உங்களுக்கு GS ஆபீஸால கூட ஒரு பாத்ரூம் கட்டுறதுக்கு உதவி செய்யல, வீட்டு திட்டத்தோட வந்தது பாத்ரூம். அப்ப அவரே அந்த நேரம் விட்டுட்டு போயிட்டே தானே. இந்த வீடே பொம்பளையா இருந்து நான் தான் கட்டினேன். இந்த கோபிசன் ஏத்தேக்கையும் நான் எவ்வளவோ பிரச்சனையில தான் ஏத்தினேன் கோபிசன். அப்ப இந்த டொய்லெட் கட்டினது ஒரு பழையின மேசனை வச்சுதான் கட்டினான். அவன் விளையாட்டு காட்டி போட்டு போயிட்டான். அது அப்படியே கிடந்து உடைஞ்சு. அதை வந்து உடைச்சிருங்க அந்த இடத்துல இருந்து. இப்போ இதை கட்டிட்டு அதை உடைச்சிடும். இந்த பக்கத்துல இருக்க மணக்குது,
கட்டிட்டு அதுல இருந்து வர இதுகளை போட்டு பின்னுக்கு மூடிட்டீங்கன்னா சரிதானே. இப்ப அதை எடுத்து நான் யோசிச்சேன்னா இந்த குளிக்கிற இடம் இப்படி பிரச்சனையா இருக்கு, அந்த கல்லை எடுத்து ஒரு தொட்டி மாதிரி கட்டி விட்டா பிள்ளைகளுக்கு அது சேஃப்டியா இருக்குண்டு. அப்ப அவ சொன்ன ஒரு கதை என்ற மூத்தவா சொன்னது, அம்மா கட்டைக்குள்ள அந்த டொய்லெட்டோடைய இந்த டொய்லெட்டையும் உடைச்சு 4 வரி கல்லு வச்சு தொட்டியா கட்டி தாரீங்களோன்னு கேட்டவா. நான் அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லை தானே அம்மா. இல்ல இப்ப என்னடா அக்கா, இப்ப கல்லு இருக்கு உங்கள்ட்ட, அதை தாண்டி நீங்க என்ன செய்றீங்களோ அது உங்களோட பிரச்சனை, அதை நான் கேட்க வர மாட்டேன். நான் உங்களுக்கு சொன்னது பாத்ரூமும் ஒரு ஃபிட்டிங் கட்டி தரேன், அதுக்கேற்ற மாதிரி நான் செய்வேன். சரி, இப்ப இந்த இவ்வளவு உதவி செய்தவங்களுக்கு அப்ப நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்ல விரும்புறேன்னா, நான் இவ்வளோத்தையும் எதிர்பார்க்கல, இப்படி எதிர்பார்க்கவே இல்லை, கனவுல நினைச்சு பார்க்கல. நான் சைவத்திலான் இருந்தேன், கடைசியா இப்போ கிறிஸ்டியன்ஸுக்கு மாறிட்டேன், நோயால கிறிஸ்டியன்ஸுக்கே மாறிட்டேன் நான். அதால நான் எதிர்பார்க்கல, ஆண்டவர் தான் இவ்வளவுக்கும் எனக்கு உதவி செய்யறான்னு நான் நினைச்சு கொள்றேன். செய்த ஆக்கள் அவ்வளவு பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா இந்த பிள்ளைகள் இந்த படிப்பையும் உயர்த்தி என்னையும் உயர்த்தி இதுல இருந்து இந்த நோயா இருந்தாலும் இந்த அளவுக்கு உயர்த்தி விட்டதுக்கு மனமார்ந்த நன்றிகள். இதுவே பாரமா இருக்கா? அவன் இந்த வெயிட்டே 25 கிலோ இந்த புத்தகைக்கு புத்த பேக். சரி, ஓகே ஐயா, நீங்க 19 கிலோ, பேக் 25 கிலோ. யோசிக்க வேண்டிய விடயம் தான். சரி, பரவாயில்ல, பாப்போம். வேற இப்ப நான் என்னண்டா, பேக்கும் தந்து மேசையும் தந்து எல்லாம் தந்தாச்சு, அம்மாட்டையும் சொல்லியாச்சு. இப்ப நீங்க படிச்சு முடிச்சுட்டு என்ன செய்ய போறீங்க? நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்களா, இல்ல இந்த மார்க்ஸ் குறைஞ்சிருமா, இல்ல இதை விட கூட மார்க்ஸ் எடுப்பீங்களா, என்ன மாதிரி? இது என்னடாப்பா தெரியலன்னு சொல்றாள். என்ன மாதிரி படிக்கிறேன்னு சொல்லிவிட்டேன். இல்லை, நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைண்டா ஆரம்பம் 80 70 மார்க்ஸ் தான் எடுத்துக்கொண்டு வந்தாரு. சாப்பாடு இல்லாட்டிக்கும் அவ்வளோ கஷ்டத்துல 120 115 எடுத்துக்கொண்டு வேற அவ டீச்சர் சொன்னவா, ஏன் ஜெனனி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்குது, முயற்சி செய்தா இன்னும் படிக்கும். சரி, நீங்க என்ன மாதிரி மேடம்? இப்போ இந்த முறை எனக்கு ரிப்போர்ட் காட்டணும், எக்ஸாம் பேப்பர் பார்க்க வருவேன். உங்களோட வீடியோ இதோட முடியுதுண்டு இல்லை, உங்களோட மார்க்ஸ் எல்லாம் நான் பார்க்க வருவேன், ரிப்போர்ட் பார்க்க வருவேன். நீங்கள் கூட மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களை தொடர்ந்து உதவி செய்கிறதுக்கு எல்லாருக்கும் விருப்பமாக இருக்கும். இப்போ அதே நேரத்தில் எங்களுக்கு வந்து சிவா சித்ரா குடும்பம், இவங்க வந்து சுவிஸில் இருக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து இன்னொரு குடும்பத்துக்கும் வந்து கல்வி செலவுக்காக மாதம் மாதம் 20,000 ரூபா காசு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து மாதம் மாதம் உங்களுக்கும் தங்களால் முடிஞ்சது ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா தாரன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதனால நீங்கள் உங்களோட பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்பி படிப்பீங்க, சரிதானே? இப்போ சந்தோஷம் தானே? கொண்டே இருக்கிறேன் டியூஷனுக்கு. என்ற அந்த நான் பால் காசையும் என்ற அந்த வர்ற வருமானத்தையும் எடுத்து தான் வச்சு கிளாஸுக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறேன். அப்படின்னு படித்து கொண்டிருக்கிறேன். இதுவும் எனக்கு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய ஒரு ஹெல்ப். எனக்கு பிள்ளைகளை படிப்பிச்சிருக்கேன். என்ற நோக்கமே அதுதான். நான் படுக்கையில் கிடந்தாலும் என்ற நோக்கமே என்ற பிள்ளைகள் படித்து உத்தியோகம் எடுக்கும். போன கிழமை என்ற மகன் சொன்ன ஒரு கதை, அம்மா நான் படித்து முதல் படித்து உத்தியோகம் எடுத்து சம்பளத்தில் மாலையும் சாரியும் வாங்கி தந்தா தானம்மா நீங்கள் சாகணும்னு சொன்னேன். இதுதான் என்ற முதல் மகன் சொன்ன ஒரு வார்த்தை. எனக்கு அப்படியெல்லாம் கதைக்கக்கூடாது, நீங்கள் பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லியும் வளர்க்கக்கூடாது. பிள்ளைகள் எல்லாம் படித்து எடுத்து நிறைய பேருக்கு கொடுக்கணுமன்ற அளவுக்கு நாங்கள் உழைக்கணுமன்ற மட்டும் சொல்லிக் கொடுங்க. சரி, இப்போ இன்றைக்கு இந்த உதவியை செய்தவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு அவளுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அப்படியா? பேக் பிடிச்சிருக்கா? உங்களுக்கும் பிடிச்சிருக்கா பேக்? சரி, ஓகே. சண்டை பிடிக்கக்கூடாது, 2 கதிரை அதுக்கு தான் வாங்கி கொண்டு வந்திருக்கு. மேசையில் பாதியாக பிரித்து போட்டு அந்த பக்கம் அக்காவும் இந்த பக்கம் தங்கச்சியும் பேக்கில், சரி அவ்வளோதோட பிரிச்சுட்டு அந்த பக்கம் தங்கச்சியும் இந்த பக்கம் அக்காவும் பயன்படுத்திக்கொள்ளுங்க. சரி, சோக்கால கறி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இது எல்லா வீட்டையும் நடக்கிற ஒரு பிரச்சனை, அக்கா தங்கச்சி இருந்தால் அந்த வீட்டை பிரச்சனை வேற. அப்போ அதனால பிரித்து வச்சுக்கொள்ளுங்க. சரி, உங்களோட பேலன்ஸ் என்ன எவ்வளோ இருக்குன்னு சொன்னா டக்குன்னு ஞாபகப்படுத்தி சொல்லுங்க பாப்பா. 53,879 ரூபா காசு இருக்குன்னு சொன்னான். இதை எண்ணுங்க. முந்தையெல்லாம் நான் காசு கொடுக்குறே இல்லை யாருக்குமே, நானா போய் நின்று எல்லாமே செய்து கொடுக்கறது வல்லமை. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுப்பேன் கையில். 53,880 ரூபாய். ஒரு ரூபா நீங்கள் எனக்கு கடன், சரியா? இப்போ இந்த காசு என்னத்துக்கண்டா, நீங்கள் சொன்ன மாதிரி தோட்ட வேலையை தொடங்குங்க, சரியா? தோட்ட வேலையை தொடங்கி நான் அடுத்த முறை இந்த வீட்டுக்கு இந்த பாத்ரூம் கட்டி முடிச்சதை பார்க்க வரைக்க இந்த காணிக்குள்ள மாற்றம் இருக்கணும். பச்சை பச்சை 2 நிற்கும், எல்லாம் காய்க்கிற மாதிரி எல்லாம் நிற்கும், பூவும் பிஞ்சோட நிற்கிற மாதிரி. 6 நாள்ல காய்க்காது இல்லை, பூ கவுப்பி எப்படியும் 6 நாள்ல முளைச்சு 4-5 நாள் பயிரோட நிற்கும் தானே, பார்க்க ஒரு ஆசையா இருக்கும் தானே. வேற அக்கா சொன்னதை செய்திருக்கிறாவே, அதுதான் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குங்க. சரி, அந்த சந்தோஷத்துக்காக தான் உங்களுக்கு இந்த மிச்ச காசு கையில தந்திருக்கு. ஆனா 10,000 ரூபா அன்றைக்கு தந்துட்டு போனதுக்கு எனக்கு பில் தெரியல. இனி இல்ல, அது ஓகே. இனி என்ன செய்தாலும்
பில் எடுத்து உளவுகாரன் பில் தர மாட்டான். உழவுக்காரன் பில் தெராட்டி மக்கள் ஒரு கொப்பில நோட் பண்ணுங்க எவ்வளவு உழவுக்கு கொடுத்தீங்க எவ்வளவு மிச்சம் வச்சிருக்கீங்க உங்களுக்கும் கணக்கு தெரியணும் எப்படி செலவழிக்கிறோம் அந்த காசுன்றது எல்லாருக்கும் தெரியணும் அதுக்காகத்தான் சரி மறுபடியும் உங்களுக்கு சந்தோஷம் தானே உங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள், 2 பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள். என்ன சொன்னா அப்படி ஒரு நான் பெண்ணா இருந்து உலகத்துக்கு உதவி செய்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள். என்ன எனக்கு நான் ஒரு பொம்பளை ஒரு தூரம் பிறந்து நான் பக்கத்துல இருக்கேன். சரி அழக்கூடாது ஐயோ நான் ஓடி வந்து பாக்குறதுக்கு ஆக்கள் இல்லை. அப்படித்தான் நான் சரி அப்பா இப்ப அதெல்லாம் முடிஞ்சது இப்ப ஒரு இதெல்லாம் பொம்பளையா இருந்து உலகத்துக்கு உதவி செய்ததுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு சகோதரமா இருந்து நான் கடமைப்பட்டிருக்கிறேன். சரி 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 அளவுணம் இப்ப அழுது இருக்கிற எனர்ஜியை வேஸ்ட் ஆக்கி அடுத்த தர மாதிரி வேலை செய்யறது அழுது உடம்பு குறையும் விட பரவாயில்ல உட்காந்து இதுல இருந்து அழுங்க நான் அடுத்த முறை வரைக்கும் 10 கிலோ வெயிட் குறையாட்டும் சரியா சிங்கப்பெண் நான் உலகத்துல பார்த்ததில்லை. நான் பார்த்த ரீதியில நானும் இப்படித்தான் சரியா கஷ்டப்பட்டேன். நான் 24 கிலோமீட்டர் சைக்கிளோடி உழைச்ச நான் தான் உழைச்சித்தான் இந்த ஆடு வாங்கி விட்டேன். நானும் ஒரு பொம்பளையா இருந்து அவரையும் விட்டுட்டு இருந்து சரியா கஷ்டப்பட்டேன். ஆனா இப்படி நான் பார்த்ததில்லை. சரி ஓகே யோசிக்க வேணாம் சந்தோஷமா இருங்க திருப்பி அடுத்த முறை வருவேன் வரைக்கும் மாற்றம் வேணும் என்னட்ட வந்ததுக்கு அப்புறமே யாருமே அழுகுறே இல்லை அதுக்கப்புறம் நான் தான் அழுவேன் அவங்கள அழ வைப்பாங்க உட்கார வச்சேன்னு அப்ப அதனால இனிமே நீங்க சிரிச்சு கொண்டு இருக்கணும் சரியா நான் பார்த்தேன். நான் கூடுதலா தீவாண்ட யூடிபி தான் நான் கூடுதலா இந்த போன்ல இறங்குறது. மகனே இந்த போன் தொடரே இல்லை அவ்வளவுக்கு யூடிபி பாக்குறேன். நான் பார்த்துட்டு உடனே என் மகள் சொல்லுவா உடனே இவாக்கும் தீவாக்காக்கும் ஏதோ லிங்க் இருக்கு அதான் பாக்குறேன் என் மூத்த மகள் சொல்லுவேன். சரி ஓகே சந்தோஷம் இருங்க போயிட்டு வரேன்னா ஓகே பாய் எல்லாம் எடுத்த கொம்பிட்டு நன்றி எல்லாம் எனக்கு சொல்ல தேவையில்ல நான் போயிட்டு வரேன் பசிக்குது எனக்கு பாய் தங்கா பாய்